ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டிக்கறி. இது கடல் உணவு தான். இதை நல்லா ஒரு 3-2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாஷ் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், கடுகு, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா அது வெடிச்சதுக்கப்புறம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டுங்க. இதில் சின்ன வெங்காயம் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கை போட்டுக்கோங்க. உள்ளியாக இருந்தால் ஒரு கை போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளியாக இருந்தாலும் வெங்காயமாக இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் உப்பு போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா தக்காளி சுருள வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நம்ம வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஏன்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் அடி பிடிக்கும் அந்த இஞ்சி பூண்டு. அதனால் நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு போடலை. எப்போவுமே இஞ்சி பூண்டு நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது போடுறத விட தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு போடும்போது அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. அதனால தான். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூனும் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா அந்த மல்லித்தூள் எல்லா இதோட மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் நம்ம மட்டி, அந்த மட்டியும் கூட அதில் நான் போட்டுருங்க. போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மட்டிலேயுமே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி இந்த டைமில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியே போதும். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கல் உப்பு வேணால் கல் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை பொடி உப்பு வேணால் பொடி உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி வரும். நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 5-10 செகண்டில் வெந்துடும். நீங்கள் ரொம்பலாம் இதை வேக வைக்க வேண்டாம். ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடைக்காது. சின்ன பிள்ளைங்க கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சளி பிடிச்சிருந்து அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். பெப்பர் நீங்கள் வேணும் அப்படின்னு லாஸ்ட்டில் இறக்குற டைமில் பெப்பர் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பெப்பர் அதிகம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக குறைச்சி அதை சேர்த்துக்கோங்க. சளிக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு பிபி கூட சாப்பிட்லாம், நல்லது தான். ஆனால் தேங்காய் அப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. அரைச்சி போடுறத விட தேங்காய் திருவி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் மல்லியில் போட்டுக்கோங்க. மல்லியில் புதினா கிடச்சா புதினா போட்டுக்கோங்க. நான் மல்லியில் இருக்கிறனால மல்லியில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா தேங்காயும் மல்லியெல்லாம் கூடி எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அதை இறக்கி நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், ஹாய், தேங்க்யூ ஆல்.